வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல சாப்டர் 10 இன்ட்ரோடக்ஷன் டூ வெல்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த டாபிக்ல என்னென்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அ நான் இதுல வந்து எப்படின்னா 4 ப்ராசஸ் தான் வந்து அ உங்களுக்கு வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்எம்ஏ, டிக்கு, மிக்மேக்கு, ஷா. ஸோ இந்த 4 ப்ராசஸ்க்கும் உள்ள காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து ஜெனரல்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஆர்க் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? எலக்ட்ரோட்லருந்து பேரண்ட் மெட்டலுக்கு உங்களுக்கு வந்து அந்த கேப்ல வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து நடக்குது. சரிங்களா? இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்சார்ஜ்னால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்து அ உங்களுக்கு வந்து உருவாகும். சரிங்களா? அந்த ஸ்பார்க் என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு சரவுண்டிங் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சரவுண்டிங் கேஸ என்ன பண்ணும் அப்டின்னா, அயனைஸ் பண்ணிரும். அயனைஸ் பண்ணிரும்னா, அத வந்து எப்டின்னா வந்து எனர்ஜைஸ் பண்ணிருது. சரிங்களா? ஸோ எனர்ஜைஸ் பண்ணிருச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த கேப்ல அந்த எலக்ட்ரோடுக்கும், பேஸ் மோட்டாருக்கும் கேப்ல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எனேபிள் பண்ணிருது. சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து கிரியேட் ஆயிருச்சு. சரிங்களா? ஆர்க் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம், அந்த ஆர்க் வந்து என்ன ஜெனரேட் பண்ணும் அப்டின்னா, ஒரு ஹீட்ட வந்து ஜெனரேட் பண்ணுது. சரிங்களா? அந்த ஹீட்னால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஸ் மெட்டல் வந்து உருகி உங்களுக்கு வந்து 2 இதா ஜாயின் பண்ணுது. சரிங்களா? அந்த எலக்ட்ரோடும், அந்த பேஸ் மெட்டலும் உருகி உங்களுக்கு வந்து வெல்டா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? இதுல வந்து எப்டின்னா, டிக் வெல்டிங்க தவர சரிங்களா? மத்த எல்லாமே வந்து ஆர்க்னால ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுதா, அந்த ஹீட்னால எலக்ட்ரோட் வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயி, உங்களுக்கு வந்து மோல்டன் டிராப்லெட்ஸா வந்து உங்களுக்கு வந்து இந்த வெல் பூலுக்குள்ள வந்து போய் உங்களுக்கு வந்து ஒரு வெல் பீடா ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? பட் டிக் வெல்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் வந்து மெல்ட் ஆகாது. இதுல எது மெல்ட் ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லர் ராட் வந்து அடிஷனலா வந்து நம்ம வந்து குடுக்குறோம். அதுதான் வந்து மெல்ட் ஆயி உங்களுக்கு வந்து வெல் பீடா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதனால தான் வந்து எக்செப்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹீட் இன்புட் வந்து எத டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து வோல்டேஜ், ஆர்க் கரண்ட், அப்புறம் வந்து டிராவல் ஸ்பீட். இத டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஹீட் இன்புட் வந்து இருக்கு. இது இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து இந்த 4 ப்ராசஸ்க்கும் காமனா உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து இப்ப வெல்டிங் புரொடக்டிவிட்டி எத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்டின்னா, பொசிஷன் வச்சு உங்களுக்கு வந்து வெல்டிங் புரொடக்டிவ் வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து வெல்டிங் ப்ராசஸ்ல எல்லா வெல்டிங் ப்ராசஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ளாட் பொசிஷன்ல நீங்க வெல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெபாசிஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ புரொடக்டிவிட்டியும் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அ அதுக்கப்புறம் இந்த கன்சூமபிள் எலக்ட்ரோட் டைப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெல்டிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து அந்த மோல்டன் மெட்டல் அந்த அந்த வெல்டு புழுக்குள்ள போகுது பார்த்தீங்களா? அந்த மோல்டன் மெட்டல் டிரான்ஸ்ஃபர் வந்து எத டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்டின்னா, வெல்டிங் கரண்ட் டென்சிட்டிய டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப வெல்டிங் கரண்ட் வந்து அதிகமா இருக்கு, டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து அதிகமான அந்த எலக்ட்ரோட் வந்து மெல்ட் ஆயி, அந்த வெல்டு புழுக்குள்ள வந்து போகும். சரிங்களா? அந்த வெல்டிங் கரண்ட் டென்சிட்டி அப்டின்னா என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் கரண்ட் டூ த டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோட். சரிங்களா? கரண்ட் டிவைடட் பை உங்களுக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோட். ஸோ அப்படி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெல்டிங் கரண்ட் டென்சிட்டி வந்து கிடைச்சிரும். சரிங்களா? அது இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதிகமான வெல்டு மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயி, உங்களுக்கு வந்து வெல்டு பொருட்களா வந்து போகும். சரிங்களா? இப்ப டிக் வெல்டிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் கரண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபில்லர் ராட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபில்லர் ராட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து மெல்ட் ஆயி, உங்களுக்கு வந்து அந்த வெல்டு பூலுக்குள்ள வந்து போகும். சரிங்களா? ஹையர் த கரண்ட் மோர் எனர்ஜி புரொடியூஸ் ஆகுமா, அந்த மோர் எனர்ஜி புரொடியூஸ் ஆகும்போது, உங்களுக்கு வந்து அதிகமான ஃபில்லர் ஒயர் வந்து மெல்ட் ஆயி, உங்களுக்கு வந்து வெல்டு பூலுக்குள்ள வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஸோ அப்படி ஆட் ஆகும்போது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து அது இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து வெல்டிங் ப்ரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு வழிவகுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹீட் இன்புட் பத்தி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீட் இன்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இப்ப
இப்போ வெல்டிங் ஆர்க்குனால ஒரு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அந்த ஆர்க்குனால, அந்த பர்ட்டிகுலர் வெல் லென்த்தில், அதுதான் வந்து ஆர்க் எனர்ஜி. சரிங்களா? என்னன்னா, ஆர்க்குனால ஒரு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அந்த பர்ட்டிகுலர் லென்த் ஆஃப் வெல்டுல, அதுதான் வந்து ஆர்க் எனர்ஜி. சரிங்களா? கிலோ ஜூல் பெர் எம்எம். ஓகேங்களா? அந்த யூனிட்ல வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இதுவே வந்து ஹீட் இன்புட்னா என்ன அப்படின்னா, ஆர்க்குனால ஒரு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதா, அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த எனர்ஜி எவ்வளோ தூரம் ஒர்க் பீஸுக்கு வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம், சப்ளை பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து ஹீட் இன்புட். சரிங்களா? ஆர்க் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, வோல்டேஜ் இன்டு ஆம்பியர் கரண்ட் டிவைடட் பை டிராவல் ஸ்பீட் mm per second இன்டு 1000. ஓகேங்களா? இதுவே வந்து ஹீட் இன்புட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர்க் எனர்ஜி இன்டு தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர். ஸோ இந்த தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ வந்து அந்த ஆர்க்குனால ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அது டிவைடட் பை, இப்போ வந்து இந்த ஆர்க் வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணி உங்களுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, அந்த எனர்ஜி எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்கு, அதை நம்ம வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வந்து கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு வெல்டிங் ப்ராசஸுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆர்க் எனர்ஜியோட அந்த ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். இப்போ சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, எம்எம்இ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.8, மிக்மேக்னா 0.8, எஃப்சிடபிள்யூனா 0.8, டிக்னா வந்து 0.6, பிளாஸ்மானா 0.6. சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது இந்த ஹீட் இன்புட்டை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக் வெல்டிங் ப்ராசஸில் வோல்டேஜ் வந்து 24, ஆம்ப்ஸ் வந்து 240, ட்ராவல் ஸ்பீடு வந்து 300 mm per minute. சரிங்களா? இப்போ வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, வோல்டேஜ் இன்ட்டு ஆம்ப்ஸு டிவைட் பை ட்ராவல் ஸ்பீடு mm per second இன்ட்டு 1000. சரிங்களா? 24 இன்ட்டு 240, 300 டிவைடட் பை 60. இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து மினிட்லேருந்து செகண்டாக மாற்றுறோம். ஸோ அப்போ வந்து 60யை வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து மினிட்டாக மாறிடும். மினிட்லேருந்து செகண்டாக வந்து மாறிடும். இன்ட்டு 1000 நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆர்க் எனர்ஜி வந்து கிடச்சிருது. சரிங்களா? அந்த ஆர்க் எனர்ஜியோட இப்போ வந்து மேக் ப்ராசஸுக்கு வந்து எவ்வளோ வந்து தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் அப்படின்னா 0.8. ஸோ 1.2 இன்ட்டு 0.8னா 0.96 கிலோ ஜூல் பர் எம்எம் தான் வந்து ஹீட் இன்புட். இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ராவல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது, ட்ராவல் ஸ்பீடு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஹீட் இன்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ட்ராவல் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹீட் இன்புட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது ஹீட் இன்புட்டை. சரிங்களா? இந்த ட்ராவல் ஸ்பீடை வந்து எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் பொசிஷன். ஸோ பொசிஷனை வச்சு உங்களுக்கு ட்ராவல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து மாறும். அதே மாதிரி வெல்டிங் ப்ராசஸ், அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் ஸ்பீடு வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் மேனுவல் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் வெல்டிங் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் அப் ப்ரோக்ரஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ட்ராவல் ஸ்பீடு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். சரிங்களா? கீழே இருந்து மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ அப்படி ஸ்லோவாக கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்லோவாக இருக்கா, அப்போ அந்த இடத்துல வந்து அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ளே போகும். சரிங்களா? இதுவே வெர்டிக்கல் டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ரொம்ப சரசரன்னு ஃபாஸ்ட்டாக வந்துடுவோம். சரிங்களா? அப்படி ஃபாஸ்ட்டாக வரும்போது உங்களுக்கு வந்து லோ ஹீட் இன்புட் தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ ட்ராவல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, லோ ஹீட் இன்புட் தான் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அதுலேயும் உங்களுக்கு வந்து லோ ஹீட் இன்புட் தான் வந்து கிடைக்குது.
சரிங்களா? ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெல்டர் வந்து அந்த பொசிஷன்ல வந்து கரெக்ட்டா வீவ் பண்ண முடியாது. அவங்கனால பண்ண முடியாது. அந்த வீவிங் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து லோ ஹீட் இன்புட் தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ஓவர் ஹெட் லைன். ஓவர் ஹெட்லயும் உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டா டார்க் ஸ்பீட் இருக்கிறனால. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அதிகமான கரண்ட் வந்து இந்த ஓவர் ஹெட்ல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவும் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் இன்புட் வந்து கம்மியா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் பொசிஷன். இந்த ஃப்ளாட் பொசிஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, லோ இன்புட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹை ஹீட் இன்புட்டும் கிடைக்கும். இது வந்து எப்படின்னா, வெல்டரோட ஃப்ளெக்ஸிபிலிட்டிய பொறுத்து. அவர் எப்படி வந்து அவர் டிராவல் ஸ்பீட வந்து மெயின்டெயின் பண்றாரு, அத பொறுத்து மாறும். சரிங்களா? ஆ இப்போ வந்து இந்த ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, சா சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங்ல தான் வந்து ஹீட் இன்புட் ஹையான ஹீட் இன்புட் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஹையான இன்புட் கிடைக்குது. அதே மாரி டெபாசிஷன் ரேட்டும் அதிகமா வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து கிடைக்குது. ஓகேங்களா? டிக்கும், மிக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து லோ ஹீட் இன்புட் தான் வந்து இந்த ப்ராசஸ்னால நம்மளுக்கு வந்து அ புரொடியூஸ் ஆகுது. அதான் கிடைக்குது. இப்ப நார்மலா கண்ட்ரோல்டு ஹீட் இன்புட் வெல்டிங் ப்ராசஸ்ல கண்ட்ரோல் ஹீட் இன்புட் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கணும் அப்படின்னா 1லேருந்து 3.5 கிலோ ஜூல் பெர் எம்எம். ஸோ இந்த ரேஞ்சில இருந்தா அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஹீட் இன்புட் அந்த வெல்டிங்க்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வெல்டிங் பேராமீட்டர்ல கரண்ட், வோல்டேஜ் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இந்த ஆர்க் வோல்டேஜ் வந்து எத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் வேரியேட் ஆச்சுன்னா, ஆர்க் வோல்டேஜ் மாறும். சரிங்களா? ஆர்க் வோல்டேஜ எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம்னா, பவர் சோர்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்றோம். எந்தெந்த இதுலலாம் வந்து எந்தெந்த ப்ராசஸ்லலாம் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா, மிக்மேக், எஃப்சிஏடபிள்யூ. சரிங்களா? நம்ம வந்து இந்த வோல்டேஜ் செட்டிங் வந்து நம்ம பண்றதுனால, உங்களுக்கு வந்து இந்த வெல் ப்ரொஃபைல் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, வோல்டேஜும் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அப்படி வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து வைடர் வெல்ட் ப்ரொஃபைல் வந்து கிடைக்கும். ஃப்ளாட்டர் டெபாசிட் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்ப வந்து மிக்மேக் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க் வோல்டேஜ் வச்சு நம்ம வந்து இந்த ட்ராப்லெட் ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து உங்களுக்கு வந்து மாறும். சரிங்களா? அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்க் வோல்டேஜ் வச்சு மாறும். ஓகேங்களா? அடுத்து வந்து வெல்டிங் கரண்ட். இந்த வெல்டிங் கரண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வெல்டிங் கரண்ட் வந்து அந்த பெனிட்ரேஷன வந்து இம்பாக்ட் பண்ணுது. இப்ப வெல்டிங் கரண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பெனிட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெல்டிங் கரண்ட் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பெனிட்ரேஷன் வந்து நல்லா இருக்கும். இதுவே வந்து ஆர்க் வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பீடு வந்து ஒய்டரா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஆர்க் வோல்டேஜுக்கும், வெல்டிங் கரண்ட்டுக்கும் இதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? பொலாரிட்டி. இந்த பொலாரிட்டி வந்து எத தீர்மானிக்குது அப்படின்னா, எந்த இடத்துல வந்து அந்த ஹீட் வந்து அதிகமா இருக்கணும். அது வந்து பொலாரிட்டி தான் வந்து தீர்மானிக்குது. சரிங்களா? எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கணுமா? இல்ல வந்து அ ச உங்களுக்கு வந்து இந்த பேரல் மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கணுமா? அத தீர்மானிக்கிறது வந்து பொலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ அத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பெனிட்ரேஷனும், உங்களுக்கு வந்து டெபாசிஷன் ரேட்டும் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த போலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராசஸுக்கும் உங்களுக்கு வந்து சேம் பெனிஃபிட்ஸ் வந்து குடுக்குறது இல்ல. சரிங்களா? அதே மாரி அந்த எஃபெக்ட்டும் வந்து எல்லா ப்ராசஸுக்கும் வந்து இந்த போலாரிட்டி வந்து குடுக்குறது கிடையாது. இப்போ வந்து ஒரு ப்ராசஸ்ல வந்து டிசி பாசிட்டிவ்ல வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கா? இன்னொரு இதுல டிசி அ நெகட்டிவ்ல வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ போலாரிட்டி சேஞ்சஸ் ஆனாலும், ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் அவங்களுக்கு வந்து சேம் பெனிஃபிட் வந்து கிடைக்கிறது இல்ல. சரிங்களா? இப்ப எம்எம்ஏ ப்ராசஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிசி பாசிட்டிவ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெட்டர் பெனிட்ரேஷன் வந்து கிடைக்கும். இதுவே டிசி நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் கம்மியா தான் கிடைக்கும். பட் டெபாசிட் ரேட் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? அ அதுக்கப்புறம் ஏசி அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா எலக்ட்ரோடுக்கும் ஏசி கரண்ட் வந்து சூட்டபிளா இருக்காது. சம்டைம் வந்து இந்த ஆர்க் ப்ளோ வந்து மினிமைஸ் பண்றதுக்காக ஏசி கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து டிக்ல பார்த்தீங்கன்னா, டிசி பாசிட்டிவ் நம்ம யூஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் வந்து ஓவர் ஹீட் ஆகி அது மெல்ட் ஆயிரும்.
ஸோ, அதனால நம்ம வந்து டிசி பாசிட்டிவ் வந்து யூஸ் பண்றதில்ல. ரேரா தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டிசி நெகட்டிவ் வந்து நம்ம வந்து டிக் வெல்டிங்ல வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் நம்ம வந்து டிசி நெகட்டிவ் தான் யூஸ் பண்றோம். எக்செப்ட் அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் அலாய்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, அலுமினியம் வந்து நம்ம வந்து அலுமினியம் யூஸ் பண்ணும்போது, நம்ம வந்து ஏசி கரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அலுமினியம்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜீமா. ஜீமால வந்து மிக்மேக். ஸோ மிக்மேக்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிசி பாசிட்டிவ் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து எல்லா மெட்டீரியல்லயும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? டிசி நெகட்டிவ் வந்து ரேரா தான் யூஸ் பண்றோம். ஏசி நம்ம வந்து யூஸ் பண்றதே கிடையாது. ஆ இந்த எஃப்சிஏடபிள்யூ நீங்க பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, டிசி பாசிட்டிவ் தான் வந்து நம்ம வந்து காமனா வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? டிசி பாசிட்டிவ். டிசி நெகட்டிவ் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படின்னா, சம் மெட்டல்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் அதிகமா வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றதே இல்ல. எஃப்சிஏடபிள்யூல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்ஏடபிள்யூ. இது வந்து சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங். இதில பார்த்தீங்கன்னா, டிசி பாசிட்டிவ் வந்து பெட்டர் பெனிட்ரேஷன் வந்து கிடைக்கும். நம்ம அதில வந்து ஹெல்ப் பண்ணா. டிசி நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெனிட்ரேஷன் கம்மியா தான் கிடைக்கும். டெபாசிஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஆ ஏசி வந்து சம்டைம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். எப்போனா வந்து இந்த ஆர்க் ஃப்ளோ வந்து அவாய்ட் பண்றதுக்கு. பர்ட்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரோட் சிஸ்டம், மல்டி எலக்ட்ரோட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த ஆர்க் ஃப்ளோவ கம்மி பண்றதுக்காக நம்ம ஆ ஏசி கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்ஏடபிள்யூல. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து பவர் சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹை வோல்டேஜ் வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அப்படி தேவைப்படும்போது, உங்களுக்கு வந்து அப்பதான் வந்து இந்த ஆர்க் வந்து அ 2 எலக்ட்ரோடுக்கும், பேஸ் மெட்டலுக்கும் நடுவுல வந்து இந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? எதனால கிரியேட் ஆகுதுன்னா, இந்த ஹை வோல்டேஜ்னால தான் கிரியேட் ஆகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த வோல்டேஜ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அப்படின்னு வந்து சொல்றோம். அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 50 டூ 90 வோல்ட் அந்த ரேஞ்ச்ல வந்து அந்த வோல்டேஜ் வந்து இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து அதோட அந்த பவர் சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து ஆர்க் வோல்டேஜ்க்கும், கரண்ட்டுக்கும் ஒரு சர்டன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது எத டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, பவர் சோர்ஸ டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த பவர் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட், இன்னொன்னு வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் 2 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க கான்ஸ்டன்ட் கரண்ட் பவர் சோர்ஸ் அத நீங்க பார்த்தீங்கன்னா, எம்எம்ஏ, டிக் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் பவர் சோர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? ஆ இதுல வந்து கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து வோல்டேஜ் தான் வந்து மாறும். சரிங்களா? இது வந்து கிராஃப் மூலியமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து கரண்டே இருக்காது. கரண்ட் வந்து 0. சரிங்களா? அந்த ஓசிவி இருக்குல்ல, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 0வா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம், அந்த கரண்ட் செட்டிங் இருக்குல்ல, அத பொறுத்து அந்த கர்வ் வந்து மாறுது. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஆர்க் லென்த் வந்து நம்ம வந்து அப்ப ஆர்க் லென்த்த நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ஆர்க் வோல்டேஜும் கம்மியாகும். ரைட்டா? இப்போ மேனுவல் எம்எம்ஏ வெல்டிங்லயும் சரி, டிக் வெல்டிங்லயும் சரி, சரிங்களா? வெல்டர் வந்து கரண்ட்ட வந்து செட் பண்ணிருவாரு. பவர் சோர்ஸ்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். இந்த ஆர்க் வோல்டேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். அது எத பொறுத்துனா, அந்த ஆர்க் லென்த்த பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஆ இப்போ வந்து ஆர்க் வோல்டேஜ், ஆர்க் லென்த் வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஆர்க் வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்க் லென்த் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து ஆ எக்ஸ்டிங்யூஷ் ஆயிரும். எக்ஸ்டிங்யூஷ் ஆயிரும்னா அமர்ந்துரும். சரிங்களா? ஆர்க் வந்து அமர்ந்துரும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் வந்து
உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு, ஆர்க் லென்த் கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து வெல் பூலுக்குள்ள போய் உங்களுக்கு வந்து அந்த ஆர்க்க வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடும். ஸோ, அதனால ப்ராப்பரா நம்ம வந்து இந்த ஆர்க் லென்த்த வந்து மெயின்டெயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ, அது வந்து வெல்டர் தான் வந்து அவங்க வந்து தீர்மானிக்கணும். எவ்வளோ லென்த்ல வந்து அந்த எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து கொண்டு போணும். எவ்வளோ லென்த் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் வந்து பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் வந்து அத வந்து தீர்மானிக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க அந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பி. இதுல வந்து வோல்டேஜ் சரிங்களா? பில வோல்டேஜ், ஒய் வந்து கரண்ட். இதுல பார்த்தீங்கன்னா, வெல்டர் வந்து வெல்ட் பண்றாரு. ஸோ வந்து அவர் வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து ஆர்க் லென்த்த வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஏலேருந்து சி சரிங்களா? ஸோ அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் வேரியேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்கும். சரிங்களா? ஸ்மால் சேஞ்சஸ் தான் வந்து கரண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? இதுவே வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பவர் சோர்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, என்னென்ன வெல்டிங் ப்ராசஸ்லலாம் வந்து இந்த கான்ஸ்டன்ட் பவர் சோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பவர் சோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மிக்மேக், எஃப்சிடபிள்யூ, எஸ்ஏடபிள்யூ தான் வந்து இந்த ப்ராசஸ் தான் அந்த பவர் சோர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? இதில வந்து எப்படின்னா வயர் ஃபீட் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அப்படி கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, வயர் ஸ்பீடு வந்து இன்கிரீஸ் ஆகுதா? ஸோ அப்படி இன்கிரீஸ் ஆகும்போது, பர்ன் ஆஃப் ரேட் வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா அந்த ஆர்க் லென்த்த மெயின்டெயின் பண்றதுக்காக. ஏன்னா வந்து இங்க இதில வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கிராஃப்ல பாருங்க. இப்ப இந்த கிராஃப்ல வந்து வெல்டர் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல வந்து வெல்ட் பண்றாரு பி. ஸோ அப்போ வந்து அவங்களோட கரண்ட் வந்து ஒய். சரிங்களா? இப்போ வந்து ஆர்க் லென்த் வந்து சிக்கு போயிருச்சு. ஸோ அப்போ வந்து ஆர்க் லென்த் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ ஆர்க் லென்த் வந்து கம்மியாகும்போது சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆர்க் லென்த் கம்மியாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து அதிகமா வந்து இருக்கும். ஏன் அதிகமா இருக்கும்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயி, அதே மாரி ஜெனரேட் ஆகும்போது உங்களுக்கு பர்ன் ஆஃப் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பர்ன் ஆஃப் ரேட் அதிகமா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லென்த்த வந்து கரெக்ட் பழைய ஸ்டேஜ்க்கு கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த அடுத்து இதில பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பிலருந்து ஏக்கு போகுது. சரிங்களா? அப்போ வந்து ஆர்க்ல வந்து லென்த் வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்ப ஆர்க் லென்த் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரெடியூஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா, பர்ன் ஆஃப் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். பர்ன் ஆஃப் ரேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா, அந்த ஆர்க் லென்த் வந்து கரெக்ட்டான ப்ரீசெட் வேல்யூக்கு வந்துரும். ப்ரீசெட் வேல்யூ பிக்கு வந்து வந்துரும். ஸோ இப்படி வந்து சடனா வந்து குயிக்கா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரீசெட் வேல்யூக்கு வந்து வர்றதுனால, உங்களுக்கு வந்து இத வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பவர் சோர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இத வந்து நம்ம வந்து ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் கரண்ட்ட வந்து ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பை.